ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த வீடியோ. ஆக்சுவலி நான் விளாண்டு பல வருஷமாக ஆச்சா, இப்போ தான் உள்ளே வந்தேன். பட் கேமே ஓகேயாக இருக்குது. அதெல்லாம் கரீனாக்காரன் வேறு நியூவாக 2-3 ஈவெண்ட் கொண்டு வந்திருக்கான். லக்கி ராயல், அப்புறம் ஸ்குட் கேம் ரிங்குன்னு. ஸ்குட் கேம் ரிங்கு பார்க்கலாம் கொஞ்சம் கேவலமாக ஆல்ரெடி டாப் பண்ணது வாழ அடிக்குது. கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. லக்கி ராயலை பற்றி நம்ம செக் பண்ணிட்டு நம்ம லக்கை விளையாடுன்னு பார்ப்போம். வேறு ஏதாவது லக்கி கிடைச்சா அந்த கேவலமான காசு வாங்க முடியும் பார்ப்போம். ஓகே காய்ஸ், நம்ம உள்ள போகலாம். லக்கி ராயல் இப்போ நம்ம ஸ்பின்னை பார்ப்போம். அதில் நம்மளுக்கு எவ்வளோ லக் இருக்குன்னு. அது 9 டைமண்ட் 99. இது ரெண்டுமே நம்ம கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஸ்டார்டிங் எடுத்தோன்னா 50 கொடுப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், 20 கொடுத்துட்டான். வேறு லெவலு. இதில் எந்த காஸ்ட்யூம் வாங்கலாம்? ஜோக்கர் பண்ணலாம். ஜோக்கர் காஸ்ட்யூமும் கட்டானா நல்லா தான் இருக்குது. கட்டானா எனக்கு அந்த எஃபர்ட் யூனிவர்சல் டோக்கனா அதை வாங்கிலாம் நினைக்கிறேன். வேறு எதுவும் நல்லா இல்லை. அந்த மாஸ்க்கும் கேவலமாக தான் இருக்குது. அந்த மாஸ்க்கெல்லாம் 70-129 டைமண்ட் கொடுக்குறது வாய்ப்பே இல்லை. பாருங்க எவ்வளோ மொக்கையாக இருக்குது. இது ரெண்டுமே ஒருத்தர் ப்ரோ. எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கிட்டு இந்த ஜோக்கர் காஸ்ட்யூம் வேணால் வாங்கிக்கலாம். அடுத்து யூனிவர்சல் டோக்கன் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ரெஃபரன்ஸில் வேறு எதுவும் இதோட மோசமாக கிடச்சிதுன்னா அது வேண்டாம். முன்னாடி இருக்கிறதே வாங்கிக்கலாம். யூனிவர்சல் டோக்கன் ஒரு 10 போட்டாச்சு. மெசேஜ் பண்ணி பார்ப்போம். ஒரு 80-90 இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த ஜோக்கர் புண்டல் வாங்கிக்கலாமா? இல்லை, அடுத்த 99 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கட்டணம் வாங்கிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து இன்னொரு ஸ்பின்னை போகணும்னா கண்டிப்பாக 99 கொடுக்கும். ஏன்னா கரீனா ஒரு கஞ்ச பிஸ்னாரி 99 கொடுக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஜோக்கர் பண்ண வாங்கிடலாம். இந்த 2 மாதம் வேண்டாம், நீங்கள் யாரும் வாங்காதீங்க. ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ தான் நம்மளை ஏமாற்றுவோம் இந்த மாதிரி நல்லாயிருக்குன்னு சொல்லி. இந்த இது வாங்கி நீங்கள் போட்டாலும் எல்லோரும் போட்டிருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி அக்கில் எல்லாம் வந்திருக்கு. அவ்வளோ ரேர் ஐட்டமே எதுவும் இல்லை. லோவாலும் பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எப்படியா அதை நினைக்கிறேன். மறுபடியும் வேணால் ஒரு லக்காக பார்ப்போம். ஒரு 99 டைம் கிடைச்ச லக்கு தான். 9 வந்துரு. கேட்டான் 60 கொடுத்துட்டான். இதுக்கு மேலே இந்த இதில் நம்ம செலவு ஸ்பின் பண்ணக்கூடாது. வேறு ஏதாவது ட்ரை வந்து ரன் பண்ணலாம். இது டக்குக்க வாய்ப்பு இல்லாத ஒரு இது. மோஸ்ட்லி நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். அதில் ஏதாவது நல்லதாக கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்மளுக்கு லக்கு இருக்கா, இருக்க டைமில் கம்மியான விலைக்கு முழுதான் பார்ப்போம். அது வந்து தெரியும். அது ஒரு கேம் நல்லா டெவலப் பண்ணுறான். நல்லா பக்காக இருக்குது. வைக்கிறாங்களே போக மாட்டேங்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கேன். டைமண்ட் இருக்கு. நல்லதாக ரெடி பண்ணி தான் நேரம் கேம் நிறையா மக்கள் வந்திருப்பாங்க. போனால் ஓல்டு பிளேயர்லாம் வந்திருப்பாங்க. இது மொக்கையாக இருக்கனால தான் எல்லோரும் ஓடி போகிறாங்க. ஆக்சுவலி நான் எலக்ட்ரஸ் நிறையா போட்டேன். இங்கே வந்து போயா பஸ் வந்ததுன்னா போயா ஒன்றோட போகவே இல்லை. ஓகே, ஸ்குட் கேம் ரிங்கே வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 90 டைமண்டை போடுவோம். நிறைய அந்த இது 90 ஸ்பின்னில் ஒரு லோவாக தான் வந்துருக்கு. நம்மளுக்கும் மேபி லக் இருந்தால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அந்த கரீனாக்காரன் வைத்தியக்காரன் 15,000 டைமண்ட் செலவு பண்ணி எனக்கு டாக்ஸிங் கோல்டன் டாக்ஸிங் தரவே இல்லை. சத்தியமாக எதுவும் தர மாட்டேன். எனக்கு தெரியும். நினச்சேன் ஃபுல்லாக பவர் கொடுக்க மாதிரிட்டான். உருப்படவே மாட்டேடா. சத்தியம் இந்த கேம் விளங்காமல் போவேன்டா. எனக்கு இருக்க எல்லோரும் ஓடி போயிடுவாங்கடா. அவ்வளோ மோசமாக. இங்கே 150 டோக்கன். இந்த இது போன லெவலுக்கு 150 டோக்கன் கொடுக்கணுமா? அப்படியே போன வேறுனா ஒரு கேம்ட்டு இதெல்லாம் மோஸ்ட்லி எதுவும் ஸ்பின் பண்ணாங்க. நானும் ஸ்பின் பண்ணி வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. நீங்களும் வேஸ்ட் பண்ணி கரீனா தானம் பண்ணால் பண்ணுங்கள். இல்லை கரீனா தானம் பண்ண முடியும்னா எனக்கு தானம் பண்ணிடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கேன், வாங்கிப்பேன். ஒரு 20 டைம் நம்ம லக்கே இல்லை. லக்கி ராயில் போய் லக் இல்லாமல் இருக்குது. என்னடா கேம் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே நம்மளே பாய். நம்ம நிறைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எப்போயா தான் வீடியோ போடுவேன். மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள்.